ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஃபஜ்ருடைய நேரம் தொழுது முடிந்து அல்லாஹ்வுடைய ரசூல் திரும்ப பார்க்கும்போது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் பக்கத்தில் இருக்கிறார். அவருடைய மேனியில் நறுமணம் கமழ்கிறது. என்ன அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களே மேனியில் கமழ்கிறது? யா ரசூலல்லாஹ், நேற்று இரவு எனக்கு திருமணம் முடிந்தது. நேற்று இரவு எனக்கு திருமணம் முடிந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே உயிரோடு வாழ்ந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தெரியாது நடந்த திருமணம். அல்லாஹ்வுடைய ரசூல் திருமணத்திற்கு அழைக்கப்படாமல் திருமணம் நடந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்க போய் தனக்கு திருமணம் நடந்ததை குறித்து சொல்லுகிறார். அவர் வந்து அறிவிப்பு செய்தாரா எனக்கு திருமணம் நடந்தது என்று? ஒரு திருமணம், ஒரு இஸ்லாமிய திருமணம் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதற்கு உலகத்திற்கே முன்மாதிரியாக திகழ்ந்தார் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். வாழ்க்கையில் அப்படி ஒரு திருமணம் இந்த சமுதாயத்தில் நடந்தால் என்ன நிலைமை தோழர்களே? ஜமாத்திற்கு தெரியாமல், நண்பர்களுக்கு தெரியாமல், குடும்பத்தின் உறவினர்களுக்கு தெரியாமல் ஆணும் பெண்ணும் பார்த்து மகர் தீர்மானித்து சாட்சியங்கள் முன்னிலையில் பெற்றோருடைய சம்மதத்தின் பேரில் ஒரு திருமணம் நடத்தப்பட்டால் இந்த சமுதாயத்துடைய நிலைமை என்ன? எவ்வளவு கொச்சைப்படுத்தி பேச முடியுமோ அவ்வளவு தூரம் கொச்சைப்படுத்தி பேசுவார்கள். எவ்வளவு தூரம் அந்த மணமகனை ஏச்சுக்களுக்கும் பேச்சுக்களுக்கும் ஆளாக்க வேண்டுமோ அவ்வளவு தூரம் ஆளாக்குவார்கள். அந்த குடும்பத்தை கேவலப்படுத்துவார்கள். காரணம், இவர்கள் பார்த்த மார்க்கம் வேறு, இஸ்லாம் வேறு. திருமணம் என்றாலே லட்சங்கள் தேவை என்கிற ஒரு மனோபாவம் இந்த சமுதாயத்தில் எப்படி உருவானது? நம்மை சுற்றி நிறைய பிரமரத்தவர்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய மக்களோடு நாம் வாழ்கிறோம். எல்லாரையும் பார்க்கிறார்கள். அவர்களைப் போல நாமும் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இறுதியில் என்னானது? இஸ்லாமிய திருமணம் என்றாலே அது மூட பழக்க வழக்கத்தின் மொத்த தொகுப்பாக இருக்குமோ என நினைக்கக்கூடிய அளவுக்கு